ஓகே, வணக்கம். நான் ஸ்ரீ பேசுகிறேன். இன்னைக்கு நான் ஒரு சோஷியல் ப்ராப்ளம் வந்துட்டு குத்தி காமிக்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ செய்கிறேன். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வந்துட்டு கொஞ்ச நாளாக நான் வந்துட்டு இந்த இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நான் ரொம்ப நாளாக இன்ஸ்டாகிராமில் இருக்கேன். பட் இப்போ தான் ஒரு ஃபியூ மந்த்ஸாக ஆக்டிவாக உள்ள புந்து பார்த்துக்கிட்டு அப்படி இருந்தேன். ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். இந்த 13 வயசு பிள்ளைங்க, 12 வயசு பிள்ளைங்க, 14, 15 எல்லாம் அண்டர் ஏஜ் கேர்ள்ஸுங்க இருக்குங்களா, அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 30,000, 40,000, 60,000 ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. அது அந்த ஃபாலோவர்ஸ்லாம் யாரு எவரு அப்படின்னு யாருக்கு அது தெரியல. அந்த பிள்ளைங்களுக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் அவங்க அந்த ஃபாலோவர்ஸை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த பிள்ளைங்க என்னென்ன போட்டோ போட முடியுமோ போடுதுங்க. டான்ஸ் ஆடுதுங்க, பாட்டு பாடுதுங்க, சட்டையை கீழே இறக்கி போட்டோ பிடிக்குதுங்க, குளிச்சுட்டு போட்டோ பிடிக்குதுங்க, மேக்கப் பண்ணும்போது போட்டோ பிடிக்குதுங்க. இதெல்லாம் வந்து அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா அந்த 30,000ல வந்துட்டு ஒரு பெடோஃபைல் இருக்கலாம், இல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க சைல்ட் ரேப்பீஸ் இருக்கலாம், இல்ல யார் வேணாலும் இருக்கலாம், என்ன மாதிரி கேரக்டர் வேணாலும் இருக்கலாம், ஒரு 40 வயசு கிழமை இருக்கலாம், 10 வயசு பையன் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் நோக்கம் இருக்கும், எதுக்கு இந்த பிள்ளைங்களை வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு. ஸோ அந்த காமெண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அவ்வளோ ஒரு செக்ஷுவலான ஒரு காமெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ இருக்கு. அந்த பிள்ளைங்க வந்து நான் நினைக்கிறேன் அதை என்ஜாய் பண்ணுதுங்க. ஏன்னா காமெண்ட்டை டிலீட் பண்ண மாட்டேதுங்க, மறுபடியும் போட்டோ எடுத்துதுங்க. ஸோ இந்த 13, 14 இயர்ஸ்லயே வந்துட்டு ஒரு செக்ஷுவலான ஒரு விஷயத்த வந்து சின்ன வயசுலயே அதுங்க எக்ஸ்போஸ் ஆகுறதுனால ஃபியூச்சர் வந்துட்டு அதுங்களுக்கு நிறைய விதத்துல பாதிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் சொல்றேன்னா, இப்போ உள்ள பிள்ளைங்க வந்துட்டு முக்காவாசி நேரம் போன்லயே தான் இருக்குங்க. வேற வேலை இல்லை, வேற என்ன வெட்டி முடிக்குதுங்க. கொல்லையில போய் கொத்தி செடி நட்டு சயோரா நட்டுதுங்க. வேற ஒன்றும் வெட்டி வேலை தானே செய்யுதுங்க. வீட்டில தான் உட்காந்துட்டு போன்ல தானே இருக்குங்க. ஸோ சின்ன வயசுல இருந்தே செக்ஷுவலா பேசுறது அந்த மாதிரி விஷயத்த வந்துட்டு நீங்க இப்பயே விட்டீங்கன்னா பிள்ளைங்களுக்கு, அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விதத்துல பாதிப்பு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆஸ் அ பேரண்ட்ஸ், நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்னா, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல என்ன இருக்காங்க, என்ன செய்யறாங்க, என்ன போட்டோ ஏத்துறாங்க அப்படின்னு பார்க்கணும். பல இடத்துல, உதாரணத்துக்கு அவுட் சைட் கேரள்னா கொஞ்சம் வெளிப்புறத்துல பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் தெரியாது. இன்ஸ்டாகிராம்னு கேட்டா என்னப்பா ஒரு கிராம் தான் எனக்கு தெரியும், இன்ஸ்டாகிராம்னா என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்க பிள்ளைங்களுக்குலாம் அது இருக்கும். ஸோ அவங்களுக்கு புரியாது இதை பத்தி, அதனால அதை பத்தி கண்டுக்க மாட்டாங்க. பிள்ளை என்னமோ போன்ல விளையாடுறது போல இருக்கு, கம்ப்யூட்டர் விளையாடுறது போல இருக்கு அப்படின்னு. ஸோ அவங்க யாருக்கிட்ட பேசுறாங்க, எவருக்கிட்ட பேசுறாங்க, என்ன போட்டோ அப்லோட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ இதை பத்தி நீங்க கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் தெரிஞ்சவங்க கிட்ட பேசி இதை வந்து என்னது ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து நீங்க உங்க பிள்ளைங்களை கொஞ்சம் கண்டிக்க வேண்டியதுன்னா கண்டிக்கணும். இல்லைன்னா இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும். ஏன்னா இப்ப நிறைய தமிழ் பிள்ளைங்களோட நியூட் போட்டோ, வீடியோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. நிறைய பேர் ஃபேமிலிக்கு மானம் போற விஷயம் அது. ஸோ இது ஒரு நீங்க முக்கியமா எடுத்து யோசிச்சு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ பிள்ளைங்களை அப்படியே கொடுத்துடாதீங்க, போனு கொடுத்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு அவங்க என்ன சோசியல் மீடியால இருக்காங்க அப்படின்றத பாருங்க. எஸ்பெஷலி வீசாட் ஃபுல்லா செக்ஸுக்காக பாய்க்கிற ஒரு விஷயம். சில பேர் தான் பேசுறதுக்காக பாய்க்கிறாங்க, முக்காவாசி வந்துட்டு இந்த செக்ஸ் விஷயத்துக்காக பாய்க்கிற விஷயம். ஸோ அதெல்லாம் வச்சிருந்துச்சிங்கன்னா பார்த்துக்கோங்க, கண்டிச்சு வளங்க. ஓகேவா? மற்றபடி வந்துட்டு இவன் யாரு பேசுறது, இவனுக்கு என்ன அது, இவன் மீச சரியில்லை அப்படின்னு பேசுறவங்கலாம் வந்துட்டு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, பாய்.